அனைவருக்கும் ஒரு வாரத்திற்குள் உதவித்தொகை வழங்காவிட்டால் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக விழுப்புரம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்துள்ளனர். உதவித்தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு 265 மாற்றுத்திறனாளிகள் கடந்த 2 நாட்களாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 185 பேருக்கு உதவித்தொகைக்கான ஆணையை தமிழக சிறைத்துறை மற்றும் சட்டம் நீதிமன்றத்துறை அமைச்சர் சண்முகம் வழங்கினார். இதையடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இந்த நிலையில் மீதமுள்ளவர்களுக்கு ஒரு வாரத்திற்குள் உதவித்தொகை ஆணை வழங்காவிட்டால் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று மாற்றுத்திறனாளிகள் கூறியுள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 185 பேருக்கு பென்ஷன் சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு இன்னும் நடவடிக்கைகள் பூர்த்தி ஆகலை. ஆனால் ஒரு வார காலத்துக்குள்ளார இதை செய்து முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. அந்த உத்தரவாதத்தை இப்போ ஏற்று அதில் இன்னும் ஒரு 20 அப்ளிகேஷன் மிஸ்ஸிங்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே சரி பண்ணி தர்றோம் அப்படின்னு வருவாய்த்துறை அலுவலர்கள் நேரில் எங்களை கேட்டுக்கிட்டதுனால தற்காலிகமாக இந்த போராட்டத்தை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் ஒரு வாரத்திற்கு. தயவு செய்து இதை முழுமையாக நாங்கள் விலக்கி கொண்டதாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது தற்காலிகமாக இந்த போராட்டத்தை இப்போதைக்கு நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம். நடக்கலைன்னா அடுத்த வாரம் திரும்பியும் போராட்டத்துக்கு வரும்.